இன்னைக்கு நம்ம வைகை புயல் இருக்காருல்ல, வைகை புயல், அதை மட்டும் சொல்லி முடிச்சானே. ஆனா வைகை புயல் அவரு 2006ல வந்தாருங்க. இப்படிதான் தேர்தல் 2006ல நம்ம மதுரை வைகை புயல் வடிவேலு வந்து மேடைக்கு ஏறினார். அவரு குஷ்பு ஒரு பக்கம், குஷ்பு ஒரு பக்கம் வடிவேலு. கலைஞர் ஆட்சி தொடரும் அதோட ஊத்திக்கிடுச்சு. 2 வருஷம் ஊத்தி 2 தேர்தல ஊத்திக்கிடுச்சு. ஊத்திச்சா இல்லையா? 2011ல 2006 2008 இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து கலைஞருக்கு வந்து புகழ் பாடி இருந்தார் நம்ம வடிவேலு மேடையில ஏறிட்டாலே வெள்ளக்கொடி ஏந்திய நம்ம 23ஆம் புலிகேசி அந்த பக்கம் போயிட்டாரு. எந்த பக்கம்? ஸ்டாலின் பக்கம் ஏறிட்டார் மேடையில. அடுத்து அண்ணன் ஆட்சி தொடர்ந்து விட்டார். அவ்வளவுதான், ஊத்து விழா. அவருக்கே தெரியும் நம்ம ஏறினால என்ன ஆகுது. ஆக வடிவேலு ஏறிய அந்த திமுக ஊத்திக்கிற போகும்போது 100க்கு 100 உண்மை. ஏன்னா உண்மையிலேயே இன்னைக்கு மக்கள் குவித்து போயிருக்கிறோம். எனவே அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, வருகிற ஆண்டு, வருகிற 2026 உண்மையான விடியல். எங்கேயாச்சும் விடியல் தருவோம். ஸ்டாலின் வராரு, இப்பதான் வராரு, ஸ்டாலின் வராரு, விடியல் தர போறாரு, இந்த பாட்டு போடுறாங்களா? இன்னைக்கு கூட அவர் முதலமைச்சர் இன்னைக்கு பிறந்த நாளுங்க. முதலமைச்சர் நானும் பார்த்தேன் எல்லா இடத்துல ஏதாச்சும் அந்த பாட்டை கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்க்கவே அதைத்தான் போடுறாங்க. இந்த அண்ணா ஸ்டாலின் வராரு, விடியல் தர போறார். எல்லாரும் மக்கள் கேட்பாங்களாம், ஏன்னா தண்டாள பேர்களை கரண்ட் ஏற்றி விட்டீங்களே அந்த மக்கள் கேட்பாங்க. நினைவூட்டுற மாதிரி ஆயிரும். அதை போடவே போடாங்கன்னா அந்த ரிக்கார்டை எடுத்துட்டாங்க. அதனால எப்படி இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும், அது உங்க கையில தான் தாய் இருக்கு. செய்வீங்களா? செய்ய மாட்டான். செய்வீங்களா? நீங்க தாய்மார்கள் சொன்னா தான் பாருங்க. செய்வீங்களா? இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும். அதுதான் நம்முடைய மதுரைக்கு திட்டங்கள் வர வேண்டும். மதுரை மீண்டும் ஜொலிக்க வேண்டும்.